ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அனுபவங்களிலே சோழ தேசம் 18வது திவ்ய தேசமாக திருவாலி திருநகரி என்கின்ற திவ்ய தேசம். ரெண்டுமே தனித்தனி திவ்ய தேசங்களாக இருந்தாலும் கூட ரெண்டும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாகவே கொண்டாடப்படுகின்றது. திருவாலி திருநகரி ரெண்டுமே ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் இந்த ரெண்டுத்திலேயும் பெருமாளும் தாயாரும் முறையே அவதரித்த திவ்ய தேசம். திரு ஆலி திருவான தாயாரை மகாலட்சுமியை எம்பெருமான் ஆலிங்கனம் செய்து கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். திருவை ஆலிங்கனம் ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கான். அந்த ஆலிங்கனம்ங்கிறது ஆலியாக மருவி திரு ஆலி திருவாலி என்றும், திருநகரி என்கின்றது திருவான தாயார் எழுந்தருளி இருக்கும் இடம். நகர் திருநகர் அப்படிங்கிறது திருநகரியாக விளங்குகின்றது. திருவாலி பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்களிலே ஒன்றுன்னு சொல்லப்படுகின்றது. பஞ்ச சார க்ஷேத்திரம் நாம் அனுபவித்தோம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் ஒன்றை நாம் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாலியிலே லக்ஷ்மி நரசிம்மராகவும், திருக்குறையலூர் திருமங்கையாழ்வார் திருவவதாரம் பண்ணின இடம், மங்கை மடத்தில் வீர நரசிம்மராகவும், திருநகரியிலே யோக நரசிம்மர் மற்றும் ஹிரண்ய நரசிம்மராக இப்படி பஞ்ச நரசிம்மர் எழுந்தருளி இருப்பதனாலே பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த திருவாலி திருநகரி திருமங்கையாழ்வாரனுடைய பிரபாவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய மிக முக்கியமான திவ்ய தேசமாகும். குமுதவல்லி என்கின்ற பெண்ணை பார்த்து அவளையே மனம் புரிய வேண்டும் என்று நினைத்த கலியன் திருமங்கை மன்னன் அவளிடத்திலே சென்று தன்னுடைய ஆசையை சொல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு ஒரு வருட காலம் ததியாராதனம் செய்ய வேண்டும் என்று அவள் நியமனம் செய்ய தொடர்ந்து செய்து கொண்டு வரார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் இந்த ததியாராதனத்துக்கே கரைந்து போக திருட்டு செய்து இந்த கைங்கரியத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து சிறிய சிறிய திருட்டுக்களை எல்லாம் செய்து இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வரார். அவரோடு கூட இருக்கக்கூடிய 4 தோழர்கள், அவர்களும் இவரோடு சேர்ந்து இந்த திருட்டுக்கு உதவி செய்து கைங்கரியம் செய்யும்படிக்கு உதவுகின்றார்கள். நீர்மேல் நடப்பான், தாழ் ஊதுவான், நிழலிலே ஒதுங்குவான்னு இப்படி அவர்களோடு சேர்ந்து இந்த திருட்டை செய்து கொண்டு கைங்கரியம் என்பதை நடத்தி கொண்டு வருகின்றார். அப்பொழுது இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும், இவரை நம் திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டும், கைங்கரியத்தை நல்க வேண்டும் என்று நினைத்த பெருமானும் பிராட்டியும் திருவாலியிலே திருமணம் புரிந்து கொண்டு திருநகரிக்கு எழுந்தருளுகிற சமயத்தில் இப்படி ஒரு கல்யாண கோஷ்டி வருகின்றது. ஒரு வருட காலத்துக்கு நமக்கு வேண்டியதான அத்தனை செல்வம், அதாவது இந்த நகைகளை எல்லாம் இந்த கல்யாண பெண் பிள்ளைகளிடத்திலிருந்தே பெற்றுவிடலாம் அப்படின்னு இந்த தோழர்கள்லாமும் திருமங்கை மன்னனுக்கு சொல்ல, சரி இதை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்று தன்னுடைய ஆடல்மா குதிரையிலே கிளம்பி சென்று அவர்கள் திருவாலியிலிருந்து புறப்பட்டு திருநகரிக்கு வரக்கூடிய மத்தியமான இடம் திருமணங்கொல்லை என்கின்ற இடத்துல அவர்கள் அப்படியே சுற்றி வளைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை ஆபரணங்களையும் பெற்றுக்கொள்ள எம்பெருமான் கல்யாண ரங்கநாதன் அவருடைய காலிலே மெட்டி இருக்க அதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பல்லாலே கடித்து இழுக்கிறார். இவ்வளவு வலிமையான்னு சொல்லி கலியன், கலின்னா வலிமை பெற்றவர்,
வலிமையால் தன்னுடைய பற்கள் அதில் வலிமையால் இந்த மெட்டியை இழுக்க அதையும் எடுத்து இந்த ஆபரணங்களையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை அவராலே எடுக்க முடியவில்லை. பெருமானை பார்த்து, என்ன மந்திரம் செய்தீரோ, இதை தூக்க முடியவில்லையேன்னு சொல்ல, இதற்குத்தானே காத்திருந்தேன்னு சொல்லி அவரை அழைத்து நாராயண திருமந்திர உபதேசத்தை எம்பெருமான் சொல்ல, திருமங்கை மன்னனான அவர் திருமங்கை ஆழ்வாராக மாறினார். இன்றளவும் பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்துக்கு முதல்ல பூர நட்சத்திரத்தில் தாயாரும் பெருமானும் திருவாலியிலே திருக்கல்யாணம் செய்து கொண்டு பல்லாக்காக திருநகரிக்கு நோக்கி வரக்கூடிய சமயத்தில் கலியனோடு சேர்ந்து கலியன் புறப்பாடு ஆடல்மா குதிரையிலே மிகவும் கோஷ்டியாரோடு சேர்ந்து எம்பெருமான சுற்றி வளைத்து பிடித்து நகைகள்லாம் மூட்டையாக கட்டும்படியான நிகழ்வுகள் எல்லாமும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு எம்பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, வாடினேன் வாடி, இவ்வளவு நாட்கள் மாதரார் கயற்கண் என்னும் வலையுளே விழுந்திருந்தேன். இன்று எம்பெருமானே உன்னுடைய கிருபையாலே தேவரீரே அடியேனை அடிமை கொண்டாய், உன்னுடைய கிருபையாலே அடிமை கொண்டாய் என்று சொல்லி நான் கண்டுகொண்டேன். உய்வதற்கு ஒரே நாமம் நாராயணா என்னும் நாமமே, நான் அதை கண்டுகொண்டேன்னு களிப்போடு ஆழ்வார் பாடுகின்றார். எம்பெருமான நோக்கி மங்களாசாசனம் செய்கின்றார். அது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கும். வேடுபரி உற்சவம்னு, பரின்னு சொன்னால் எடுப்பது, பெற்றுக்கொள்வது. வேடு பரி, அந்த உற்சவத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாமும் இன்றும் திருவாலி திருநகரியிலே திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு வந்து கல்யாண ரங்கநாதன் தாயாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பல்லாக்கை சுற்றி வளைத்து ஆபரணங்களை பெற்றுக்கொள்வது போல இந்த உபதேசம் பெற்றுக்கொள்கிறார். அப்படிங்கிற நிகழ்வு நடக்கின்றது. அற்புதமாக அடியார்கள் எல்லாரும் காண வேண்டியதான அற்புதமான ஒரு உற்சவம்.